நண்பர்களே வணக்கம். நம்ம செய்திகளில் பார்க்கலாம் என்னன்னா, அரசு அதிகாரிகள் நரிக்குறவர் காலனிக்கு சென்று ஆய்வு செய்தார்கள். நரிக்குறவர் காலனிக்கு சென்று அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் குறித்து ஆய்வு செய்தார்கள். அப்பொழுது அப்பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவர்கள் அதிகாரிகளிடம் பட்டா கேட்டு விண்ணப்பித்தார்கள், குடிநீர் கேட்டு விண்ணப்பித்தார்கள், சாலை வசதி கேட்டு விண்ணப்பித்தார்கள், வீடு வசதி கேட்டு விண்ணப்பித்தார்கள், மின்விளக்கு வசதி கேட்டு விண்ணப்பித்தார்கள் என்று செய்திகள் இன்று நேற்றல்ல, சுதந்திரம் பெற்ற காலம் தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. நரிக்குறவர் காலனிக்கு சென்று திடீர் ஆய்வு செய்தார்கள். அங்கே என்னென்ன அடிப்படை தேவையெல்லாம் இருக்குது, சரியாக இருக்கா, அந்த வார்டு கவுன்சிலர் அதை பார்த்தாரா, சேர்மன் பார்த்தாரா, வீடியோவை பார்த்தாங்களா, பிரசிடென்ட் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி அந்த செய்திகள் வர்றதை நம்ம பார்த்துருப்போம். நான் என்ன கேட்குறேன்னா, சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து நரிக்குறவர் காலனிக்கு போய் பார்த்தோம், தண்ணி இல்லை, ரோடு இல்லை, இபி வசதி இல்லை, வீடு இல்லை, பட்டா இல்லைன்னு பார்த்தோம்னு தானே செய்தி வருதே ஒழிய, என்றைக்காவது நரிக்குறவர் காலனி புனரமைக்கப்பட்டு அனைத்து வசதிகளுடன் புது பொலிவுடன் அவர்கள் ஒரு வாழ்வியல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற செய்தியை எந்த சர்க்காரும் போட்டது பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது? அவன் என்றைக்குமே அதே மாதிரி இருக்கான். அதே போல் ட்ரைனேஜ் தண்ணி வசதி இல்லை, ட்ரைனேஜ் போகிறதுக்கு வழி கிடையாது, பட்டா கிடையாது, அவன் பேரில் ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டு மட்டும் அவன் பேரில், அவன் வந்து ஓட்டு போடும். நினச்சி பாருங்கள் எத்தனை அவேர்னஸ்ஸு. இந்த அவேர்னஸுக்காக போன அதிகாரிகளுக்கு பெட்ரோல் செலவு, போன அதிகாரிகளுக்கு சால்வை போட்டது, துண்டு போட்டது, அவங்களுக்கு பயணப்படி பஞ்சப்படி. ஆனால் பயணப்படியும் இல்லை, பஞ்சப்படியும் இல்லாமல் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நரிக்குறவர் காலத்துக்கு அவன் அதே காலனியில் அப்படி தான் இருக்கான். இதெல்லாம் என்றைக்கு மாறப்போகுது? நினச்சி பார்த்தா ஒவ்வொரு விஷயமுமே சர்க்காரில் ஒன்று இருக்கும், ஜிஓவில் ஒன்று இருக்கும், ப்ரொசீஜரில் ஒன்று இருக்கும், ப்ராக்டிக்கலாக ஒன்று இருக்கும். அவனை வச்சு படம் பிடிச்சி அந்த செய்தியாக்கி ப்ரமோஷன் வாங்கிட்டு போகிற அதிகாரி தான் இருக்கானே ஒழிய, அந்த நரிக்குறவர் காலனியில் உண்மையான ஒரு வளர்ச்சி பண்ணி அவனையும் டவுனுக்குள்ளே அவனையும் மற்றவர்களோடு வாழ வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி கிடையாது. இதெல்லாம் ஒரு போலி வேஷம், போலி நாடகம். மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.